கிச்சா சுதீப்போட மார்க் மூவிலேருந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப வருஷமா ரிலீஸ் ஆகாம இருக்கிற வெங்கட் பிரபுவோட பார்ட்டி படம் அடுத்த வருஷம் பிப்ரவரியில ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். பராசக்தி மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த சாங்கோட பிகின் தி சீன் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கவினோட மாஸ்க் மூவிக்கு நாடே லான்ச் நாளைக்கு நடக்க போகுது. விக்ரமன் அசோகன் டைரக்ஷன்ல கவின் ஆண்ட்ரியா நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. நவம்பர் 21 மூவி ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. சாங் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நல்லா இருக்கு. ரிப்பீட்டடா கேட்கும்போது நல்ல ஒரு வைபான சாங்கா இருக்கு. இது மூவில வரக்கூடிய ஒரு கிராண்டான சாங். மோஸ்டா இது இன்ட்ரோ சாங்கா தான் இருக்கும். அறிவு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. தளபதி, அனிருத், அறிவுன்னு 3 பேர் இந்த சாங்க பாடிருக்காங்க. சாங்கோட டியூரேஷன் கம்மி தான், 3.5 நிமிஷம் கிட்ட தான். தளபதியோட ஐகானிக் போசஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாமே கூட இந்த சாங்ல அவரு ரீகிரியேட் பண்ணிருக்காரு. சோ அவரோட பழைய மூவிஸோட ரெஃபரன்ஸ் இந்த மூவிக்குள்ள இருக்கும். இந்த சாங் மட்டும் இல்லாம மூவிக்குள்ளேயுமே இருக்கிறதா நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அவரோட பழைய மூவிஸோட ரெஃபரன்ஸ். அண்ட் இது வந்து ஃபுல் சாங் கிடையாது. ஒரு நிமிஷத்தை ட்ரிம் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ட்ரிம் பண்ண ஒரு நிமிஷம் ஃபுல்லாவே டான்ஸ் தான். இந்த சாங்கோட ஃபுல் வெர்ஷன் வந்து தியேட்டருக்குள்ள தான் ரிலீஸ் ஆகும். சோ இந்த சாங்லயே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா அவங்க வச்சிருக்காங்க. இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வினோத் டைரக்ஷன்ல தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியா மணி நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. ஜனவரி 9 மூவி ரிலீஸ் ஆகும். தளபதி கச்சேரியோட போஸ்டர்ல அமேசான் பிரேம மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன் சேட்டலைட்டை மென்ஷன் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். சேட்டலைட் இன்னும் விக்கல. ஆனா இந்த மாசம் மோஸ்டா சேட்டலைட் வித்துருவாங்க. நான் அப்டேட் வந்தா நான் சொல்றேன். கைதி 2 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். லோகேஷ் இப்போ டிசி மூவில நடிச்சிட்டு இருக்காரு. இதை முடிச்சிட்டு தான் கைதி 2 ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. டிசி மூவி எந்த மாதிரியான ஜனர், இந்த மூவிக்கு ஏ சர்டிபிகேட் கிடைக்குமாங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்டா ஏ சர்டிபிகேட் வரதான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் விட்ட வீடியோவே அப்படிதான் இருக்கு. அண்ட் இது எந்த மாதிரியான ஜனர்னு பார்த்தா லவ் ஆக்ஷன் மூவியா தான் இருக்கும்னு நியூஸ் வந்திருக்கு. ஜனநாயகன் ட்ரெய்லர் ஜனவரி 1 வருமானு கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. மோஸ்டா டிசம்பர் லாஸ்ட் டு ஜனவரி ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆயிடும் இந்த ட்ரெய்லர். ரஜினி சுந்தர்சி படம் எந்த மாதிரியான ஜனர் படம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் படம் வந்தோன்னு தான் தெரியும். மோஸ்டா ஜனர் ஆக்ஷன் என்டர்டைனரா தான் இருக்கும். அருணாச்சலம் படம் மாதிரி. ஏன்னா அருணாச்சலம் படத்தை அவர் தான் எடுத்தாரு. எம்ஜிஆர் சிவாஜிக்கு மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் சிவாஜி ஒரு சில மூவிஸ்ல சப்போர்ட்டிங் ரோல் எல்லாம் பண்ணாரு. அந்த மாதிரி இப்போ உள்ள பெரிய ஹீரோஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்டா ரஜினி எல்லாம் அப்படி பண்ண வாய்ப்பு கம்மி தான். மேபி கமலஹாசன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்கி மூவில அவருக்கு 150 கோடி சம்பளம். அதனாலதான் அவர் வில்லனா பிளே பண்ணவே ஒத்துக்கிட்டாரு. சோ அதே மாதிரி அவருக்கு பெரிய சம்பளம் கொடுத்தா அவர் சப்போர்ட்டிங் ரோல் கூட பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா மத்த ஆக்டர்ஸ் மோஸ்டா பண்ண வாய்ப்பு கம்மி தான். மிருதன் 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி ஆல்ரெடி ஷார்ட் ஷோட் இல்லாம கூட நான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு இந்த படம் ஸ்டார்ட் ஆகாது. புதுப்பேட்டை 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி ரீசெண்டா தான் நான் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. 1001 பத்தியும் அதுக்குள்ள இருக்கும். நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன், அதுக்கு ஒரு டைட்டில் சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு நான் டைட்டில நீங்க தான் சூஸ் பண்ணணும், அதோட கதையை பொறுத்து. என்கிட்ட டைட்டில் இல்ல இப்போதைக்கு எதுவும். ஆறாமலை மூவிக்கான ரிவ்யூ போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பா. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பமல் கே சம்பந்தம். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுல ஒரு சில மூவிஸ்க்கான அப்டேட் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான அப்டேட் என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன்.